என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் முதல் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு வணங்கா கழுத்து. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 முதல் 53 முடிய. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. அப்போஸ்தலர் 7:51. வணங்கா கழுத்து. 95ஆம் சங்கீதத்தில் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் நம்மை அழைப்பான். தேவன் நம்மை உண்டாக்கி பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி வருகிறார். நாமோ தூசு போன்றவர்கள். பாவிகளான நாம் அவருக்கு முன்பாக போய் சாஷ்டாங்கமாய், அதாவது சர்வ அங்கங்களும் தரையில் படுமாறு விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், குனிய வேண்டும், முழங்காற் படியிடவும் வேண்டும். இது வெளிப்படையாக கண்கள் காணும்படியாக தேவனை வணங்குவதாகும். உள்ளத்தாலும் கூட நாம் செய்த குற்றங்களின் நிமித்தம் குனிந்து நம்மை தாழ்த்த வேண்டும். இப்படி நாம் வணங்குகிறோமோ? அல்லது கிறிஸ்தவ கோயில்களையும் சிலுவைகளையும் கண்ட மாத்திரத்தில் நெற்றி, நெஞ்சு, இடது வலது தோள்களை தொட்டு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் போல ஏனோதானோவென்று வணங்கி செல்கிறோமா? வணங்கும் உள்ளமும் கழுத்தும் நமக்கு வேண்டும். ஆனால் ஸ்தேவானுக்கு முன் நின்ற இஸ்ரவேலர் வணங்கா கழுத்தினர். அடிக்கடி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவ கோபத்திற்கு ஆளானவர்கள். வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலரை ஆண்டவர் பல முறை வணங்கா கழுத்தினர் என்று கூறி கண்டிக்கிறார். மோசேயும் அப்படியே சொல்லி வருந்துகிறார். அவர்கள் தேவனை மதிக்காது கன்றுக்குட்டியை செய்து வணங்கினர். அடிக்கடி முறுமுறுத்தனர். இருதயத்தில் விருத்த சேதனம் பெறாதவர்கள். இஸ்ரவேலருக்கு தாங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் என்பதில் கர்வம் உண்டு. இதை தீனாள் கதையில் நாம் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் ஆண்டவர் இருதய விருத்த சேதனத்தை எதிர்பார்க்கிறார். இருதய விருத்த சேதனம் என்பது நம் இருதயங்களில் உள்ள பாவத்தை வெட்டி அகற்றி மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதையே குறிக்கும். இதை இஸ்ரவேலர் பெறவில்லை. நாம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் இஸ்ரவேலர் தங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறியவர்களை துன்பப்படுத்தி கொலை செய்தனர். இதை இயேசு கிறிஸ்துவும் உறுதிப்படுத்துகிறார். இறுதியாக இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தை பெற்றும் கை கொள்ளாமற் போனார்கள் என்றதொரு பெரிய குற்றச்சாட்டை ஸ்தேவான் கூறுகிறார். நாமும் கூட ஜீவ வசனமாகிய வேதத்தை பெற்றிருக்கிறோம். வேதக்காரர் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். வேதத்திற்கு கீழ்ப்படிந்து கை கொள்ளாது போனால் கிறிஸ்து நம்மை மன்னிப்பாரோ? பணிவு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல் ஆகியவை கிறிஸ்தவத்தின் அரிச்சுவடிகள். பணிவு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல் ஆகியவை கிறிஸ்தவத்தின் அரிச்சுவடிகள். ஜெபம். இறைவா, நீர் நீதியுள்ள பரிசுத்தர். எனவே நாங்களும் பணிவுள்ள பரிசுத்தர்களாக வாழ அருள் புரியும். ஆமேன்.